உங்களை நினைச்சே சாயப்பாவுக்கு கவலை 200 மடங்கு அதிகரித்து கொண்டு இருக்கிறது. நீங்க சாயப்பாவால் ஈர்க்கப்பட்டவர்கள். மற்றவங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் இந்த அதிர்ஷ்டம் இருக்கு. ஏன்னா உங்க பூர்வ ஜென்ம சொந்த பந்தம் சாயப்பாவை பேஸ் பண்ணியே இருக்குது. இந்த இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்து உட்கார வச்சு கேட்க வைப்பதே அவர் தான். ஏன் தெரியுமா? அவருக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். உயிர் குழந்தைங்க நீங்கள் அத்தனை பேரும். உங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு இன்னும் இத்தனை வருஷம் இருக்குதா? கடவுளை நம்புனா இன்னும் பல வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசு ஒரு ரூட்டை கொடுக்கும். அந்த ரூட்டு எங்கே போய் முடியும் தெரியுமா? ஒன்றே ஒன்று, இதை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்களேன். கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் தெரியுமா? இன்று இரவு கர்மாக்களில் இருந்த விடுதலை உங்களுக்கு இருக்குதுன்னா நம்புவீங்களா? பல நல்ல விஷயங்கள் பலமாகவே உங்களுக்கு நடக்க இருக்கிறது. வெற்றி பெறக்கூடியவர்கள் எவர் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? பதிவை கேட்டா ஒரு பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் வந்து நின்று கை விலங்குகள் அகற்றப்படும், கால் விலங்குகளும் அகற்றப்படும். நிச்சயமாக நல்லதே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நடக்கும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, கடவுள் நமது இதயத்திலே தங்கணும். கடவுள் என்னுடன் இருந்து என்னை வழிநடத்தணும். சிறப்பான வாழ்க்கையை எனக்கு என்னுடைய சாயப்பா கொடுக்கணும். இப்படி பலருக்கு பலவிதமான ஏக்கம் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நாம் சிறப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னா பல விஷயங்கள் நமக்கு இயல்பாகவே கிடைச்சிடும். முதல்ல நாம் நினைச்சதெல்லாம் நடந்துடுமா? நம்ம ஆசைப்பட்டா கண்டிப்பாக கடவுள் நம்ம இதயத்துக்குள்ளே இருப்பாரா? நம்ம ஆசைப்பட்ட கடவுள் நம்மளை வழி நடத்துவாரா? நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து கடவுள் நமக்கு சில நல்ல திருப்பத்தை கொடுப்பாரா? இப்படிப்பட்ட கேள்விகளால் நம்ம மனசு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா பயங்கர மெகா குழப்பத்தில் இருக்கு. அறிவு சொல்வதை கேட்பதா, மனசு சொல்வதை கேட்பதா, இல்லை மூணாவதா இருக்கக்கூடிய கடவுள் வழியில் போவதா? கடவுள் வழியில் நான் செயல்படணும்னா என் பிரச்சனைகள் முடிப்பதற்கு பல வருஷம் ஆகும்.
ஆனால் என்னுடைய பிரச்சனைகளோ சுனாமி போல வருது. அதனால் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னா சுனாமி என்னை தாக்கிடும். அதனால் மனசா அறிவா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் கடவுளை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். அப்போ ஃபைனலாக கடவுள் போகிற வழியில் அவன் போல, அறிவு சொல்லக்கூடிய பாதையிலையும் அவன் போல, மனசு சொல்லக்கூடிய பாதையில் போயிட்டு மறுபடியும் வாழ்க்கையை இழந்து நிற்கிறான். ஸோ இப்படி தான் இங்கே தொடர்ந்து துன்பம் ஒரு தொடர் கதையாக மாறுது. இப்போ மனசோ புத்தியோ இதை தாண்டின ஒரு வழி கடவுளோட வழி. உங்களுக்கு ரொம்ப தூரமாக பார்க்கும்போது, வெயிலில் வண்டியில் போகும்போது இந்த காணல் நீர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அது அந்த இடத்துல ஒரு நீர் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அங்கே நீர் இல்லை. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகள் சுனாமி மாதிரி வர மாதிரி இருக்கும். அது நிச்சயமாக சுனாமி இல்லை. உங்கள் பிரச்சனைகளை கண்ணுக்கு உள்ளே வச்சு பார்த்தா வெளியில் இருக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. கொஞ்சம் தூரம் வச்சு பார்த்தா பிரச்சனை ரொம்ப சின்னதாக இருக்கும், உலகம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ ப்ராப்ளத்தை எங்கே வச்சுருக்கோம்? கண்ணுக்குள்ளே வச்சுருக்கோம். அதனால் வேற எதை பற்றியும் நமக்கு தெரியல. அதனால் அது கொடுக்கக்கூடிய துன்பம் அதிகரிக்குது. அதனால தான் இவ்வளோ நாள் என்னால் பொறுமையாக இருக்க முடியல. இது கடவுளோட வழியில் போகக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இது சரியான நேரம் இல்லை, நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி படபடத்து நிதானத்தை இழந்து அறிவையும் இழந்து மனசு சொல்லக்கூடிய வழியில் செஞ்சு அது இன்னமும் ஒரு தோல்வியை கொடுக்குது, இன்னமும் ஒரு தடையை ஏற்படுத்துது. ஸோ இப்படி விஷயங்கள் தான் தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்போ என்றைக்குமே ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க, நம்ம யார் கூட இருக்க போகிறோம் அப்படின்னு. நீங்கள் யார் கூட இருந்தால் வாழ முடியும் நல்லா அப்படின்னு யோசிச்சு தான் உங்களுக்கு பிடிச்சமானவங்களை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அப்படி சில பேர் வாழ்கிறீங்க, சில பேர் தப்பு கணக்கு போட்டு வாழ்ந்துக்கிட்டும் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போது என்னமோ செஞ்சோம், என்னமோ பண்ணோம், இப்போ அது பேச வேண்டிய நேரம் இல்லை. ஏன்னா நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுகிறதால யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. இப்போ வரக்கூடிய நஷ்டத்தை முதல்ல நிறுத்தணும், அதுக்கப்புறமா லாபத்தை பெருக்கணும். முதல்ல நஷ்டம் நிற்கணும், நஷ்டத்தில் இருந்து மேலே அதுக்கு மேலே தான் லாபத்தை பார்க்க முடியும். ஸோ நஷ்டத்தில் இருந்து லாபத்தை பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும்னா அதுக்கு நேரமும் காலமும் எங்கே தேவைப்படுது. 10 வருஷம் பிரச்சனை ஒரே மாதத்தில் முடிக்கணும்னா எப்படி பேரசா இல்லையா? அப்போ ஒரே மாதத்தில் முடிக்க முடியும்னு சொல்லி உங்கள் மனசு ஏதோ ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் போகுது. ஸோ போகிறது எங்கே? ஷார்ட்கட் மெத்தடு. அப்போது நமக்கு அந்த இடத்துல அறிவு மங்குது. குறுக்க வழியில் போனால் பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெளிந்த உள்ளத்துக்கு குறுக்கு வழியை விட்டால் வேற வழி இல்லைன்னு சொல்லி அங்கே ஒரு தத்துவத்தை பேசி உங்கள் மனசு அந்த இடத்துக்கு கொண்டு போனதன் விளைவு மறுபடியும் நாம் முச்சந்தியில் நிற்கிறோம்.
அப்போது 10 வருஷம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்றைக்குமே ஷார்ட் டேஸில் உருவாக்காதீங்க. ஒரு மாதத்தில் முடிச்சிடணும் சாயப்பா, இல்லை 48 நாட்களில் முடிச்சிடணும் சாயப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. பிரச்சனைகள் தீரக்கூடிய நாள் அவர் முடிவு பண்ணட்டும். அந்த பிரச்சனையை மறந்து நாம் வாழ முடியாதா என்ன? 10 பிரச்சனை இருக்குதுன்னா 8 பிரச்சனையை மறந்து வாழலாம். 2 பிரச்சனை வேணால் தினமும் பிரச்சனை கொடுக்கும். இப்போ ஏற்கனவே பிரச்சனை கொடுக்காத சில பிரச்சனைகளையும் முதுகில் சுமந்தீங்க. இப்போ 10 லக்கேஜில் 1 லக்கேஜ் இறக்கி வச்சிட்டோன்ற சந்தோஷமும் நிம்மதியும் ரிலாக்ஸேஷனும் இருந்துச்சுன்னா அடுத்த லக்கேஜும் இறக்கி வைக்கப்படும். இல்லை 10 சுமந்துட்டு இருக்க 1 தான் இறங்குச்சு, இன்னும் 9 அப்படியே தானே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இறக்கி வச்ச லக்கேஜும் மறுபடியும் ஏறிக்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அது நமக்கு நல்லது, அப்படிதான் நம்ம தாட் வரணும். 10 சுமையில் ஒரு சுமை இறக்கி வச்சாச்சு, நிம்மதியாக இருக்கும்ப்பா. நினச்சி பாருங்களேன், மனசில் ஒரு சந்தோஷம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நம்பிக்கை வெற்றியை கொடுக்கும். இதெல்லாம் பெரிய விஷயமா? யாரும் சொல்லாததா? மனசு சந்தோஷமாக இருந்தால் உடம்பு எவ்வளவு பெரிய ஒரு வியாதியை ஃபேஸ் பண்ணால் கூட அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஆனால் மனசில் பல குழப்பங்கள் விதைச்சா நோயே வராதவன் கூட சீக்கிரமாக நோய் அவனை அழிச்சிடும். ஏன்னா ஒரு அமெரிக்காவில் இல்லை நம்ம இந்தியாவில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சில யூனிவர்சிட்டியில் சிரிப்பது எப்படின்னு சொல்லி பயிற்சியே இருக்குது. ஒரு காலத்தில் இயல்பாக வந்தது, இன்னைக்கு பயிற்சியின் மூலமாக வரவழைக்கப்படுகிறது. இது வெட்கக்கேடான விஷயம். சொல்லணும்னா இது வெட்கக்கேடான விஷயம். 2 வயசு 3 வயசு 4 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. நல்லா பாருங்க, உங்கள் குழந்தைங்க இல்லை உங்கள் பேர பேத்தி குழந்தைங்க இல்லை எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள பாருங்கள், அந்த குழந்தையோட முகத்தை பாருங்கள். ஒரு 1 மணி நேரம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த குழந்தை சிரிக்கிறத விட முகத்தை சீரியஸாக வச்சுட்டு இருக்கிறது அதிகம். இந்த வயசில் என்ன ஸ்ட்ரெஸ், 10 வயசுக்குள்ளே என்ன ஸ்ட்ரெஸ்? ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த குழந்தைங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதிகரிக்க 20 வயசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு 10 வயசில் வருது. 40 வயசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு 20 வயசில் வருது. 60 வயசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு 30 வயசில் வருது. 100 வயசில் சாவறான், 40ல் சாவறான். நடக்குதா இல்லையா? நடக்காததை இங்கே எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்போ மனுஷன் ஒரு சடன் பீரியட்ஸ்குள்ள அவன் வேகமாக முடிக்கணும்னு நினைக்கிறான். வேகம் ஆபத்தை கொடுக்கும், குறுக்கு வழி ஆபத்தை கொடுக்கும். தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் வேகமாக போகிற? தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் குறுக்கு வழியை நாடுற? ஃப்ரீயாக விடு, மைண்டை ஃப்ரீயாக விடு. கடவுள் வந்துட்டாரு, உன்னோட பிரச்சனைகளை கடவுள் தீர்க்கிறாரு. பல விஷயங்களை அன்பை சாயில நம்ம சொல்கிறோம். நீ நினைச்சதை தாண்டி நினைக்காததையும் நடத்தி உங்களை சந்தோஷப்படுத்துறது தான் சாயப்பாவோட விருப்பமாக இருக்கு. அப்போ சாயப்பா உங்களை ஏமாத்திடுவாரா? சாயப்பாவை நம்பி இருக்கிற உங்களுக்கு அவர் ஏமாற்றத்தையே கொடுப்பாரு. உங்களை நம்பி நான் உங்கள் வீட்டுக்கு ஹெல்ப் கேட்குறேன், உங்களால் முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த ஹெல்ப்பை நீங்கள் எனக்கு பண்ணாமல் போவீங்களா? நீங்கள் என்கிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்குறீங்க, என்னால் முடியுன்ற நம்பிக்கை வச்சு கேட்குறீங்க. நான் நம்பி அந்த ஹெல்ப் பண்ணாமல் போயிடுவேனா? ஸோ எல்லாமே இங்கே பாசிபிள்.
ஸோ அதே போல தான் கடவுள்கிட்ட சாயப்பா கிட்ட நீங்கள் வேண்டி விரும்பி கேட்குறீங்க, என் வாழ்க்கையை மாற்றி கொடு, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கு அப்படின்னு. ஆனால் உண்மையான மன உறுதியோட மன நம்பிக்கையோட இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் 100% பெறுவீர்கள். இது எல்லாமே உண்மையாக தான் சொல்கிறேன், பொய்யா சொல்லலை. பொய்யா சொல்ல முடியாது, என்னால் பொய்யா சொல்லவும் கூடாது. அப்போ நம்ம கேட்கும் முறை தப்பாக இருக்குது. மனசில் அந்த பாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம கேட்குறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, பாரத்தை இறக்கி வச்சுட்டு வான்றார். லாஜிக் புரிஞ்சுக்கல, லாஜிக்கை மீறி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உன் கடமையை உன் சுமையை என் மீது சுமத்து. சுமத்தணுமா இல்லையா? சுமத்துறமா எல்லாரும்? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட சுமைகளை அவர்கிட்ட நீங்கள் சுமத்திட்டீங்கன்னா, சுமத்தின நாளில் இருந்து உங்கள் மனசு அவ்வளவு லேசாக இருக்கும். படித்தா தூக்கம் வரும், வேலை செய்யும் போது கவனம் முழுவதும் இருக்கும், முன்னேற்றத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க, சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருப்பீங்க, கற்பூர புத்தி மாதிரி இருக்கும். பார்க்குறவங்க கேட்குறவங்க அத்தனை பேர் சொல்லுவாங்க, எப்படிங்க இவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க, எப்படிங்க இவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருச்சா? ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை தீர்ந்தாதான் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருப்பான். அதுதான் எல்லா மனுஷங்களும், நம்ம கூட அப்படிதான் நம்புகிறோம். ஆனால் சாயப்பா கிட்ட பாரத்தை இறக்கி வச்சவன் அதை விட சந்தோஷமாக இருப்பான். ரைட்டா? பிரச்சனை முடிஞ்சு வரக்கூடிய சந்தோஷத்தோட அளவு 100%. சாயப்பா மீது சுமைகளை ஏற்றி வைத்து இருப்பவர்களுடைய மனநிலை 200 மடங்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு சாய்ராம் சிதம்பரத்தில் இருந்து இன்னைக்கு சாட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன மாயம் நடக்குதுன்னு தெரியல, என்ன எனக்கு சாயப்பா கொடுத்துட்டாருன்னு தெரியல, ஆனால் இந்த ஒரு மாசமா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு புரியல அப்படின்னா. அவங்களுக்கு நான் பதில் சொல்லலை, ஏன்னா சொல்கிற இடத்துல நான் இல்லை, கொஞ்சம் கிளைண்ட் பேஸில் இருந்ததால் அவங்க கேட்டதை மட்டும் ஓகேம்மா ஐ வில் டெல் யூன்னு சொல்லிட்டு அது டக்குனு இப்போ ஞாபகத்துக்கு வருது. அதாவது அவங்க மீன் பண்ணுறது என்னன்னா, என்னோட பிரச்சனை தீரல, என்னோட கடனும் தீரல, என்னோட ஆரோக்கியமும் சிறப்பாக இல்லை, ஆனால் இந்த ஒரு மாசமா எனக்குள்ள என்னமோ ஒரு சந்தோஷமும் நம்பிக்கையும் இருக்குது. அது ஏன் அப்படின்னு தெரியல. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா, ஒன்று அவங்களுடைய கடன் தீரணும், ரெண்டாவது அந்த இன்கம் பெருகணும், மூணாவது ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தா. ஸோ 3 விஷயமும் சிறப்பாக நடக்கும்போது மனசு பூத்து குலுங்கும் சந்தோஷத்தில். ஆனால் பட் எதுவுமே இங்கே நடக்கலை. ஸோ நடக்காமலே ஒரு மாயாஜாலம் என்ன நடக்குது தெரியுமா? சாயப்பாவை நம்பி பாரத்தை அவர் மீது வைத்ததால சாயப்பா கொடுத்த ஒரு சர்ப்ரைஸ், சாயப்பா கொடுத்த ஒரு மிராக்கிள். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் மூட்டையை தூக்கிட்டு ஓட முடியுமா? ஜெயிக்க முடியுமா? அங்கே இருக்கிற கோச் கூப்பிட்றாரு, தம்பிக்கு வா, என்ன பண்ணுற? ஓடுறங்க. இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு ஏன்பா ஓடுற, எப்படி பாடி ஓட முடியும்? இல்லைங்க, முக்கியமான பொருள் இருக்கு, அந்த மூட்டையை என்கிட்ட கொடு, நீ ஓடிட்டு வா அப்படின்னும் போது அவன் ஓடி முதல் இடத்துக்கு வருவான். ஏன்னா அந்த சுமையை இன்னொரு மனுஷன் கேட்டு வாங்கிட்டான். ஆனால் நிறைய மனுஷங்க அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க டார்கெட் பிளேஸ், அதாவது எந்த இடத்துக்கு போய் சேர
அந்த இடத்துக்கு அவங்க சேரவே இல்லை. மனுஷன் எந்த இடத்துக்கு போய் சேரணும் தெரியுங்களா? ஆரோக்கியமான வாழ்வு, எதிரிகள் இல்லாத வாழ்வு, ஒரு நிம்மதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படுத்தா தூங்கணும், படுத்த உடனே தூங்கணும். எல்லாமே அது ஒரு எக்ஸலண்டான லைஃப். அதுதான் ஒரு மனுஷனோட டார்கெட்டாக இருக்கணும். அந்த டார்கெட்டுக்கு தான் இங்கே நம்ம சாய்ப்பா அழைச்சிட்டு போகிறார் எல்லாரையும். ஸோ சுமைகளை என்னிடம் சுமத்து. நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன், சுமைகளை இன்னும் அவர் மேலே சுமத்தலை. இன்னமும் ஓட்ட பந்தயத்தில் மூட்டையை கட்டிட்டு ஓடுகிற வீரர்களை போல் நீங்கள் இந்த நிமிடமும் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த நிமிடமும் இப்படி இருக்கும்போது அடுத்த நிமிடம் ஓட முடியாமல் கூட போகலாம். அதோட வாழ்க்கை முடியறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்கு. உடனே பயப்பட வேண்டாம். சொல்கிறேன் உதாரணத்துக்கு. ஸோ அதனால் அந்த மூட்டையை அப்படி தூக்கி, இந்த சாய்ப்பா நீ கேட்ட, நீ என்கிட்ட பரிசு பொருள் கேட்கல, பூஜை சக்கரை பொங்கல் கேட்கல, எதுவும் கேட்கல, என்னுடைய சுமையை நீ கேட்ட, உனக்கு கொடுக்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, நீ இருந்தாலும் வச்சுக்கோ, நான் படுக்கும் என் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ போகிறேன்னு சொல்ல முடிஞ்சா உங்கள் வாழ்க்கையில் அடிக்க போகுது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஆனால் இப்போ இதில் தான் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன தெரியுமா? எத்தனை நாளுக்குள்ள பிரச்சனை தீரும். நாளை டிசைட் பண்ணிட்டு, நாளை முடிவு பண்ணிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிச்சா சத்தியமாக உருப்படாது. நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிருங்க, நாட்களை முடிவு பண்ணாதீங்க. நாட்களை முடிவு பண்ணிக்கிட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டாம். அது சில இடத்துல அது நல்லது, ரைட். ஆனால் இந்த இடத்துல இது மோசமான விளைவுகளை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன யோசிக்கணும்? வேலையை ஆரம்பி, நாட்களை மட்டும் குறிச்சிடாது. நீ நாட்களை குறிச்சிட்டா முடிஞ்சது. அதாவது சில ரோடு நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், சில ரோடு கரடு முரடாக இருக்கும். சில ரோட்டில் நல்லா இருக்கிற ரோட்டில் சும்மா நடந்து போகிற அளவுக்கு போனால் தப்பு. அதே போல் கரடு முரடு பள்ளம் மேடு இருக்கிற இடத்துல வேகமாக போனால் தப்பு. அப்போ எந்த இடத்துல எப்படி போகணுமோ அந்த இடத்துல அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனமும் உங்கள் உள்ளமும் உங்கள் சொல்லும் உங்கள் செயலும் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் எண்ணங்களும் இருந்துருச்சுன்னா சீக்கிரமா நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இல்லை அப்படின்னா ஒரே வார்த்தை தான், இல்லைன்னா என்ன? இல்லை தான். அப்போ நாட்களை முடிவு பண்ணிக்கிட்டு ஓட்டத்தை ஆரம்பிக்கிறத விட்டுட்டு ஆரம்பிச்சிருங்க. கடவுள் நாட்களை முடிவு பண்ணட்டும். அதனால தான் சரணாகதி தத்துவத்தை அவ்வளவு சிறப்பாக பகவத்கீதையிலே சொல்லியிருக்காங்க. சரண் அடைவதை தாண்டி வேற எந்த விஷயம் செய்தாலும் அதில் ரிசல்ட்டு எவ்வளோ தெரியுமா கிடைக்கும்? 0. ஆனால் சரண் அடைஞ்சிட்டு நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி, ரிசல்ட் எவ்வளோ தெரியுமா? 100%. 100, 100க்கு 100. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரண் அடைஞ்சவங்களோட வாழ்க்கை பல ஜென்மத்துக்கும் நன்மைகளே கொடுக்கும். சரண் அடையாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை பல ஜென்மத்தை பாவங்களை மட்டுமே கொடுக்கும். எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம். நீங்கள், நான், எல்லாம் யாரெல்லாம் மனுஷ பிறவி எடுத்தாங்களோ அத்தனை ஜென்மங்களும் பாவங்கள் செஞ்ச ஜென்மங்களே. சாயப்பா மனித ரூபத்தில் வந்த தெய்வம் ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி வாழணும்,
என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. ஒன்று என்ன செய்யணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி வாழு, இல்லை என்ன செய்யக்கூடாதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி வாழு. உன் விருப்பம் போல வாழு, உன் விருப்பம் போல வாழு. ஆனால் ஒரு முடிவும் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு நினச்சி அதற்கு தகுந்த மாதிரி செயல்படு. ஆக்ஷன்ஸு கன்க்ளூஷனை பேஸ் பண்ணியிருக்கணும், கன்க்ளூஷனை பேஸ் பண்ணியிருக்கணும். இந்த செயல் செய்யும்போது இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த பாவத்தை நீ ஏன் சுமக்கிற? சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்தவன்னா, ஆனால் சிந்திச்சு நீ செயல்படுற, சிந்திச்சு செயல்பட்டும் பாவத்தை நீ சுமக்கிறன்னா நீ சிந்திக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன். பாவத்தை செய்வதற்கு தான் உன் மனம் விரும்புது, புண்ணியத்தை செய்ய உன் மனது விரும்பல. அப்ப பாவத்தை செய்ய உன் மனசு விரும்புதுன்னா அதன் மூலமா வரக்கூடிய துன்பத்தையும் நீ அனுபவிக்க போறியான்னு சாய்பா கேட்கிறாரு. ஆன்சர் பண்ணுங்க. நீங்க தான் நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணுவீங்கல்ல, ஆன்சர் பண்ணுங்க. சிந்தித்து செயல்படு. எதுக்கு சொன்னாங்க? சிந்தித்து செயல்படு. நெல் கவனி செல். டிராஃபிக் ரூல்ஸோடைய மெயினானது நெல் கவனி செல். இப்போ லைட்டிங் தான் வச்சுக்காங்க, க்ரீனு எல்லோ ரெட்டு இது மாதிரி. ஆனால் இதுக்கு முன்னாடி நெல் கவனி செல், நெல் கவனி, அப்புறமா போலாமா வேண்டாமா முடிவு பண்ணுப்பா. வாழ்க்கையில் சும்மா எல்லாரும் ஓடுறாங்கன்னு ஓடாது. அவன் கிணத்துல குடிக்க போகிறான், போனவன் எவனும் திரும்பி வர போகிறதில்ல. நீ அவனுக்கு முன்னாடி ஓடி நீ கிணத்துல குடிக்க போறியா? ஒரு முட்டாளுக்கு ஒரு முட்டாள் வழிகாட்டுனா அத்தனையும் தப்பாக தான் போகும். அப்போது நாம் அறிவு படைத்தவர்கள், கடவுளால் ஈர்க்கப்பட்டவர்கள், கடவுளால் ஈர்க்கப்பட்டவர்கள் நாம் அத்தனை பேரும். அது சந்தேகமே வேண்டாம். என்கிட்ட சாய்ராம் கேட்டாங்க, என்னங்க நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன், நிச்சயமாக கடவுள் எனக்குள்ளே இருக்காரா அப்படின்னு. சரிங்க, இப்போ பாவம் செய்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சத்தியமாக பிடிக்கலைங்க, மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நைட்டு தூக்கமே வருமானு. அப்போ பாவத்தை விரும்புகிறவன் எப்படி பிடிக்கலன்னு சொல்லுவான்? உங்கள் கேள்விக்குள்ள ஒரு பதிலை சாய்ப்பா கொடுத்துருக்காரு, பார்த்தீங்களா இல்லையா? நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்கேன், கடவுள் என்னை ஏற்றுப்பாரான்னு கேட்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய மனசில் சாய்ப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னோட பாவங்கள் அத்தனையும் அதற்கு உண்டான தண்டனையை நிச்சயம் நான் தருவேன். அப்போ பாவம் செய்யக்கூடாதுன்னு யாரு நம்ம மனசுக்குள்ள பேசினாருன்னா எக்ஸாக்ட்லி சாயப்பா தான் பேசினாரு. எத்தனை பேர் இப்போ வரைக்கும் பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப் பார்ட்னர்ஸ், உங்க தெரிஞ்சவங்க, உங்க சொந்தக்காரவங்க, உங்க நண்பர்கள் கூட்டம், எத்தனை பேர் பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த மனசுல சாயப்பா கேள்வி கேட்கல. ஆனால் உங்களுக்கு அந்த மனசில் கேள்வி கேட்டதால தான் நான் இவ்வளவு பாவம் செஞ்சுருக்கேனே, சாய்ப்பா என்னை ஏற்றுப்பாரா? அப்போ ஒரு விஷயத்தை புரியுதா? நீங்கள் சாயப்பாவால் ஈர்க்கப்பட்டவர்கள். ஏன்னா முன் ஜென்ம சொந்தம் அப்படிப்பட்டது அவர் கூட. இதுக்கு நான் எங்க பேசிட்டு இருக்கேன்? வாரத்தில் ஒரு நாள் ஆடியோ கொடுத்தா யாராவது என்ன தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா என்ன? வாரம் இனிமேல் வியாழக்கிழமை தான் ஆடியோ அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் எதை திட்டுவீங்களா? இல்லை நீங்கள் என்ன எதை சபிப்பீங்களா? ஒரு நாள் என்னைக்கோ ஒரு ஆடியோ கொடுக்கலன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு கொடுக்க வேண்டிய ஆடியோ கொடுக்கல. ஸோ ரீபப்ளிஷ் பண்ணவும் முடியல. ஏன்னா ஃபுல்லாக டைட் ஷெட்யூல். அன்றைக்கி நான் ஈவினிங் மேலே தான் 7 மணிக்கு மேலே தான் நான் ஆடியோவே கொடுத்தேன். எனக்கு அவ்வளோ ஹெட்டேக் வேறு. ஒரு நல்ல ஒரு இஞ்சி டீ குடிச்சு அதுக்கப்புறம் ஆடியோ வெளியில் பப்ளிக் பிளேஸில் கொடுத்தேன். இப்போ ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் யாருன்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யாரோ நான் யாரோ ரைட்டா? அப்போ ஏன் என்ன பேச வைக்கிறாருன்னா,
அவரால் நான் ஈர்க்கப்பட்டதை விட என்னால் அவர் ஈர்க்கப்பட்டார் தான் நான் சொல்லுவேன். நான் அவரை தேடி போகல, அவர் என்னை தேடி வர வச்சிருக்கார். நான் அவரை தேடி போகல. என் சாயப்பா வந்து எத்தனை வருஷமா இருக்காரு, இப்போ புதுசாக வந்தாரு, நம்ம கூடவே அவரும் பிறந்துட்டாரு. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இருந்தார். ரைட்டா? பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இருந்தார். அப்போ என்னமோ ஒரு ஜென்மம், என்னமோ ஒரு பந்தம், என்னமோ ஒரு சொந்தம் இப்பயும் இருக்கு. அதனால தான் நாம் ஈர்க்கப்பட்டோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உறுதியாக நம்புனீங்கன்னா உங்களோட அத்தனை உபத்திரமும் தீரும். இந்த ஒரு விஷயத்தை, ஒரு வார்த்தைக்கும் உயிர் இருக்குதுங்க. நான் இந்த வார்த்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கையா மாறுது. இன்னைக்கு பல பேருக்கு துன்பம் வாழ்க்கையா மாறுதுன்னா அவங்க அந்த வார்த்தைகளை சொன்னத நிமித்தம்தான். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு நெகட்டிவாவே பேசுவாங்க. அவங்க வாழ்க்கை என்ன சந்தோஷமா கிடைக்கும்? நீ என்ன பேசுற, அப்போ நீ சாதாரணமாக பேசுற முடியாது. நீ என்ன நினைக்கிறையோ அதை தான் பேசுவ. நீ என்ன செய்கிற, நீ என்ன நினைக்கிறையோ அதை தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்க. இதை தான் சாயப்பா மாற்ற சொல்றாரு. நான் என்ன சொல்றேனோ அதை நினை, நான் என்ன செய்ய சொல்றேனோ அதை செய், வேற எதை பத்தியும் செய்யாத. ஏன்னா நீ வாழ்க்கைக்கு புதுசு. நான் வாழ்க்கைய அனுபவிச்சதை வச்சு சொல்றேன்னு அவர் சொல்றாரு. ஒரு அனுபவசாலி சொன்னா நீங்க கேட்டுப்பீங்களா, கேட்டுக்க மாட்டீங்களா? எல்லாருமே நடிக்கிறோம், கேட்டுப்போம். அப்போ உங்களுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எந்த ஒரு அனுபவத்தையும் உங்ககிட்ட சொல்லலையா? ஓப்பனா கேட்கிற ஒரே கேள்வி, இதுவரைக்கும் உங்களுடைய அப்பா அம்மா சொன்ன வார்த்தைகளை நீங்க மீறவே இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க. மீறி இருக்கீங்களா, மீறலையா? யார் மீறி இருக்கீங்கன்னு சொல்றதுல நான் ஆர்வமா இருக்கேன். சாரி, யார் மீறலன்னு சொல்றதுல நான் ஆர்வமா இருக்கேன். அப்போ அனுபவசாலி சொல்றதை கேட்டுக்கணும்னு தலையாட்டுறோமே. அப்போ நம்ம அப்பா அனுபவசாலி இல்லை, நம்ம அம்மா அனுபவசாலி இல்லை, நம்ம தாத்தா அனுபவசாலி இல்லை, நம்ம பாட்டியும் அனுபவசாலி இல்லை. ஏன்னா நீங்கள் தான் ஒட்டுமொத்த அனுபவசாலி. நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸாக இருக்கக்கூடியவர்கள் பேசுனா அது போரு, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி ஒரு சீல் குத்திடுறோம். வேற யாராவது சொன்னால் ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் இது என்ன காலத்தின் கொடுமைன்னு தெரியல. அப்பா அம்மா சொல்கிறத விட மற்றவங்க சொல்கிறது பெருசுலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த லைனில் தான் வந்திருக்குது, மாதா பிதா குரு தெய்வம். சினிமா நடிகர் சொல்கிறத இவன் கேட்குறான், ஆனால் அம்மா சொல்கிறத கேட்கல, அப்பா சொல்கிறது கேட்கல. சினிமா நடிகரை சொல்கிறது கேட்குறான், டிக்கெட் கிடைக்கலன்னா மனசு உடஞ்சி போய் நிற்கிறான், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை கூட்டு போக மாட்டேன்றான். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மனசு மூளை அத்தனை பேருக்கும் எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஒரு நிமிடத்தையும் நம்ம எப்படி கடக்கிறோன்றத கொஞ்சம் எண்ணி பார்த்தீங்கன்னா நான் இவ்வளவு மோசமான ஒரு மனுஷனா அப்படின்னு நீங்களே உங்க மேலே காரி துப்பிப்பீங்க. உண்மை, இந்த நிமிடத்தை இப்படி நான் மோசமாக கடந்துட்டேனே, இந்த ஒரு நாளைய நான் இப்படி தோத்துட்டேனே, இந்த ஒரு நாளையை நான் சரியாக பயன்படுத்திக்காமல் இருந்துட்டேனே, இந்த ஒரு நாள் ஃபுல்லாக மற்றவங்க மேலே கோவப்பட்டுட்டேனே, மற்றவங்களை அவமானப்படுத்திட்டேனே, இந்த நாளில் நான் என்ன செஞ்சேன், ஏதாவது ஒரு லைஃபுக்கு தேவையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு டெசிஷனை எடுத்தேனா, என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன கற்றுக்கிட்டேன், இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துருச்சுன்னா உங்களை நீங்களே உங்களுக்கே தெரியாமல் பாராட்டுப்பீங்க. ஆனால் இது எதுவுமே செய்யலைன்னா நான் சொன்ன மாதிரி
நம்ம முகத்தில் நாமளே காரி துப்பிக்கிறோம். ஏன் சில பேர் தன்னை மதிக்கலை தெரியுமா? நான் என்னை மதிக்கலைன்னா என்னுடைய செயலும் என்னுடைய எண்ணங்களையும் பொறுத்து தான் நான் என்னை மதிக்கிறதா வேண்டாமா நான் முடிவு பண்ணேன். நான் என்னை மதித்தா இந்த உலகம் என்னை மதிக்கும். நான் என்னை கீழ்த்தரமாக நினச்சா இந்த உலகமும் என்னை கீழ்த்தரமாக தாங்க நினைக்கும். ஏன்னா மற்றவன் என்ன நினச்சி என்னை மதிக்கிறானோ அதே தான் நானும் என்னை நினச்சி என்னை மதிப்பேன். ஒரு சில நாளில் இப்போ இல்லை, நான் கொஞ்சம் ஒரு இயர்ஸ் பேக்கில் சொல்கிறேன். சில நாளில் இன்றைக்கி என்னடா செஞ்சோம் அப்படின்னு யோசிப்பேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உக்காந்தோம், எந்திரிச்சோம், டீயை குடித்தோம், குளிக்க கூட இல்லை, டிவியை பார்த்தோம், மொபைலை பார்த்தோம், 4 பேருக்கு கடலை போட்டோம், 4 பேரை குத்தம் சொன்னோம், 4 பேர்த்திட்ட ஆணவத்தோடு பேசினோம், வயிறு முட்டை சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம், படுத்து தூங்கிட்டோம். அப்போ மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி. ஆக மொத்தம் எதுவுமே செய்யலையாடா பைத்தியக்காரா அப்படின்னு நினைக்கும் போது மனசில் அவ்வளோ ஒரு வலி. உடனே கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் தியானம் செய்வேன். ஏன்னா அந்த நாள் முழுக்க எதுவுமே செய்யலை. அட்லீஸ்ட் தியானத்தை செஞ்சாவது அந்த நிம்மதியை கொஞ்சமாவது பெற முடியுமான்னு பார்க்கும்போது அந்த நிம்மதி கிடைக்கும். அடுத்த நாள் காலையில் பொறுப்பு ஜாஸ்தி ஆகும். அந்த நைட்டு கேள்வி கேட்டதால தியானத்தை செஞ்சதால அடுத்த நாள் காலையில் எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக நடக்குது. அப்போ எல்லாத்தையும் சர்வ சாதாரணமாக நம்ம கடத்துறோம். எல்லாத்தையும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போகிறதே தெரியல. நான் மெய் மறந்துட்டேன். மெய் மறந்து எதில்? கடவுளோட விஷயத்துலையா? இல்லை உன்னை மறந்து நீ தியானத்தை பண்ணியா? இல்லை நல்லவர்களோட பேச்சை கேட்டியா? இல்லை உன் வாழ்க்கையை முடிவு பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட விஷயத்தை செய்யணும்னு சொல்லி ஆர்வமாக இருந்தியா? இல்லைப்பா அதெல்லாம் இல்லை. 1 மணி நேரம் நல்லா தூங்குனேன், 1 மணி நேரம் மனம் விட்டு மொபைலில் சில காமெடி சேனல்ஸ்லாம் பார்த்தேன். இப்படி சொல்கிறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. 2வது முதல்ல சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. அதனால தான் வெற்றி பெறுபவர்கள் சாதனையாளர்கள் மிக 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 சிலரே இருக்கிறார்கள். பலர் எப்படி இருக்காங்க? இப்படியே தான் இருக்கும். இப்படி தான் இருப்போம். ரிஸ்க் எடுக்க மாட்டோம், வாழ்க்கையில் முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க மாட்டோம், கடவுளோட தத்துவத்தை போதனையை எடுத்துக்கவே மாட்டோம், ரூல்ஸை மீறுவோம். நமக்கு பொறுத்த வரைக்கும் கலகலப்பாக இருக்கணும். நீங்கள் கலகலப்பாக இருக்கலாம். இப்போ நீங்கள் கலகலப்பாக இருக்கின்றீங்கன்னா ஆஃப்டர் 50s or 60s அப்பையும் கலகலப்பாக இருப்பீங்களான்னு தான் கேள்வி. அதாவது மற்றவங்க சிரிக்கிற மாதிரி நான் போனால் ஒரு இடம் கலகலப்பாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னை பார்க்கும்போதெல்லாம் அப்படின்னா நமக்கே தெரிய வேண்டாம் ஒரு பைத்தியக்காரனை பார்த்து தான் மற்றவங்க சிரிப்பாங்கன்னு. அப்போ நாம் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காம இன்னமும் விளையாட்டுத்தனமாகவே எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இதுதான் சாய்ப்பாடு மிகப்பெரிய கவலையாகவே இருக்கு. கொஞ்சமாவது ஒன்று வாழ்க்கை இப்படி முடிஞ்சிடுச்சேன்னு ஒட்டு மொத்தமாக சீரியஸ் ஆகுற, அது உனக்கு ஆபத்தையும் கொடுக்குது. இல்லை இப்படி எதை பற்றியுமே யோசிக்காம உருப்படுறதுக்கு உண்டான வழியையும் பார்க்காம நிம்மதி தர வேண்டியதற்கு உண்டான அடுத்த கட்ட முயற்சிகளும் எடுக்காம இப்படியே காலத்தை வீணாக்குறியே அப்படின்னு தான் அவருடைய ஏக்கம், அவருடைய கவலைகள் எல்லாமே இங்கே 100% அதிகரித்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? உங்களுக்கு இல்லைங்க, சாயப்பாவுக்கு கவலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணாதான் எல்லா விஷயமும் நல்லா நடக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.